லெஜர் ஃப்ளெக்ஸ் ஹார்ட்வேர் வாலெட்டை அன்பாக்சிங் அண்ட் செட்டப் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஜர் ஃப்ளெக்ஸ் அவங்க இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற மாடல் உண்டு. இது இந்த வீடியோ செய்கிற டைமுக்கு $250 $250 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. ப்ளஸ் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு இந்த வாலெட்டை வாங்குற எல்லாருக்குமே $10 worth ஆஃப் பிட்காயின் கொடுக்காங்க. ஸோ அதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இப்படி தான் இன்றைக்கி இவங்களோட பாக்ஸ். ஓகே, இந்த பாக்ஸில் தான் வரும். ஸோ இதில் சீல் பேக் இருக்குது. இந்த சீல் பேக் 2 டைம் ரிமூவ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கும் இவங்களோட வாலெட் ப்ளஸ் ஒரு பாக்ஸில் இவங்களோட சார்ஜர் ப்ளஸ் இவங்களோட சீட் ஃபேஸ் இதை எழுதி வைக்கிற இந்த இதுவும் இருக்கும். ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் இந்த பட்டனை சைடில் இருக்கும் ஒரு பட்டன், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது இந்த டிவைஸ்ட ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் 2 மெத்தடில் இந்த வாலெட்டை செட்டப் பண்ணலாம். முதலாவது உங்களோட மொபைல் லைவ் ஆப்பில், அப்படி இல்லாட்டி உங்களோட டெஸ்க்டாப் லைவ் ஆப்பில், லெஜர் லைவ் ஆப்பில் இருந்து நீங்கள் 2 மெத்தடில் நீங்கள் இந்த லைவை செட்டப் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஃபோனில் இருக்கிற லெஜர் லைவ் ஆப்பில் நான் செட் பண்ணினேன். ஸோ லெஜர் லைவை கிளிக் பண்ணோடனே உங்களை முதலாவது இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லும். நீங்கள் உங்களோட ஃபோனுக்கு முதலாவது இதை டவுன்லோட் பண்ணணும். முக்கியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே லெஜர் ஆப் தான் நாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி வெரிஃபை பண்ணது பிறகு உங்களோட லெஜர் ஹார்ட்வேர் வாலெட்டை செட்டப் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். செட்டப் பண்ணக்குள்ள நீங்கள் என்ன ஹார்ட்வேர் வச்சுட்டீங்கன்னு நான் வச்சிருக்கிறது லெஜர் ஃப்ளெக்ஸ். ஸோ நீங்கள் அதில் எதுன்னு பார்த்து நீங்கள் முதலாவது அதை செலக்ட் பண்ணணும். உங்களோட ஹை அண்ட் மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஜர் ஸ்டேக்ஸ், அடுத்த மாடல் தான் லெஜர் ஃப்ளெக்ஸ். இது தான் நம்ம செட்டப் பண்ண போகிறோம். நீங்கள் அதை கொடுத்தோடனே முதலாவது ப்ளூடூத் கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட டிவைஸ், அதாவது இந்த லெஜர் டிவைஸோட ப்ளூடூத்தை நீங்கள் உங்களோட ஃபோனில் இருக்கிற அந்த லெஜர் ஆப்போட நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் கனெக்ட் பண்ணி முடிஞ்ச பிறகு ஜென்யூன் செக்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஜென்யூன் செக்குங்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் வச்சிருக்கிற ஹார்ட்வேர் வாலெட் உண்மையான இவங்களோட லெஜர்லேருந்து வந்த ஹார்ட்வேர் வாலெட் தானே, அப்படி நான் கம்ப்ரமைஸ் பண்ணின விஷயமானு சொல்லி பார்க்குறது தான். ஓகே, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களோட வாலெட்டில் இதை கிளிக் பண்ணி இது செய்ய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புது OS நேம் இருக்குன்னு சொன்னால் அதை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் எக்ரி பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அடுத்து நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி ஹார்ட்வேர் வாலெட்டில் மார்க்கெட் பிளேசஸில் அடுத்தது Amazon, eBay போன்ற விஷயங்களில் வாங்குற அப்படியே வாங்கிடக்கூடாது. ஏன்டா கம்ப்ரமைஸ் ஆன ஹார்ட்வேர் வாலெட்டுகளை உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, எப்பயுமே அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இவங்க ஹார்ட்வேர் வாலெட்டை வாங்கணும். அடுத்தது நீங்கள் உங்களோட OS-ஐ இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ இந்த OS-ஐ இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட வாலெட் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிரும். ஓகே, அதுக்கு பிறகு உங்களுக்கு பின் ஒன்று போட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் OS ரெடி ஆகிட்டு, OS ரெடி ஆனது உங்களோட வாலெட் ஜென்யூன் ஆனது தான் உங்களோட எல்லாமே செட்டப் பண்ணதுக்கு ரெடின்னு சொல்லி இந்த க்ரீன் டிக் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட லெஜர் ஃப்ளெக்ஸை செட்டப் பண்ணுற ப்ராசஸ். உங்களோட வாலெட் எடுத்து முதலாவது உங்களோட வாலெட்டுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுக்கணும். நான் எந்த வாலெட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் HBUன்னு சொல்லி நேம் கொடுக்க, நீங்கள் என்ன நேம் வேணுனாலும் உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இதை நீங்கள் தேவைன்னு சொன்னால் பிறகு உங்களுக்கு டிவைஸில் போய் நீங்கள் பேரை மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, இதை கொடுத்ததுக்கு பிறகு கீழே டெப் டு கண்டினியூவாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதலாவது பின் செட்டப் பண்ண சொல்ல. நான் பின் செட்டப் பண்ணுறது காட்டில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பின் ஒன்று செட்டப் பண்ணணும். 4 எழுத்துல அப்படி 8 இலக்க பின் ஒன்று செட்டப் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் 3 தரத்துக்கு மேலே பின்னை பிள்ளையாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாலெட் டிலீட் ஆகிடும், திரும்ப ரீஸ்டோர் பண்ண வேண்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புது வாலெட்டாக எடுக்கிறியா பழைய வாலெட்டில் இருந்து ரீஸ்டோர் பண்ண போறீங்க. நான் புது வாலெட்டை செட்டப் பண்ணேன். புது வாலெட்டை செட்டப் பண்ணோடனே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கேட்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ரீட் பண்ணிவிட்டு டெப் டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ நம்ம டெப் டு கண்டினியூ கொடுத்து போகக்குள்ள அடுத்த முக்கியமான ப்ராசஸ் சீட் ஃப்ரேஸ் தருவாங்க. ஓகே, இந்த சீட் ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 எழுத்து தருவாங்க. ஓகே, ஸோ அந்த 24 எழுத்தையுமே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணக்கூடாது. ஒரு பேப்பரில், அதாவது இவங்க தந்த இந்த அடிக்கிற இந்த சீட் ஃப்ரேஸ் இந்த இதில் எழுதணும், இந்த கார்ட்போர்டில் எழுதணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேறு ஏதாவது ஜென்யூனான விஷயம் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் அதில் எழுதி பாதுகாக்கணும். தயவு செய்து டிஜிட்டல் காப்பி எதுவுமே அதுக்கு வைக்கக்கூடாது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கார்டு தராங்க. நீங்கள் 3 காப்பி எடுத்து 3 வித்தியாசம் பிளேஸில் வைக்கலாம். இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் தருவாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தது பிறகு செட்டப் பண்ணி முடிஞ்சது பிறகு அதை செக் பண்ணுவாங்க. நீங்கள் எழுதி வச்சு எல்லாம் ப்ராப்பராக எழுதி வச்சிங்களான்னு சொல்லி எல்லாமே கொடுத்ததுக்கு பிறகு உங்களோட வாலெட் க்ரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ இதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம எங்கே போகணும்னு சொன்னால் நம்மளோட டிவைஸுக்கு போகணும். ஓகே, ஆப்புக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் பின் செட் பண்ணிட்டீங்க, சீக்வென்ஸ் ஃப்ரேஸை எடுத்துட்டீங்க. இப்போ என்னென்ன காயின்கள் நீங்கள் அலோவ் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே மற்ற ஹார்ட்வேர் வாலெட்ஸ்கள் மாதிரி எல்லா காயினும் இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு காயினாக உள்ளுக்கு என்ன செய்யணும், இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் மெத்தூரியத்தையும் நான் முதலாவது இன்ஸ்டால் பண்ணுறேன். அதை தாண்டி அடிஷனல் காயின்களையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்ச உடனே உங்களோட வாலெட் ரெடி ஆயிரும். இடத்துலேருந்தே நீங்கள் உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்டை பாவிக்க ஆரம்பிக்கலாம். அதை தாண்டி இவங்க 2-3 ஸ்டெப் சொல்கிறாங்க. முதலாவது என்ன செய்யலாம்னா உங்களோட வேறு இடத்துல இருக்கிற கிரிப்டோவை நீங்கள் இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் டிபாசிட்டை கொடுத்து உங்கள்கிட்ட என்ன காயின் இருக்கோ, எந்த நெட்வொர்க்கில் இருக்கோ அதை உள்ளுக்கு கொண்டு வரலாம். ஓகே,
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ பை பண்ணுறது நீங்கள் செக்யூராகவே இதிலேயே லெஜர்லேயே நீங்கள் ஈஸியாக கிரிப்டோவை வாங்கிக்கொள்ளலாம். நீங்கள் இருக்கிற நாட்டில் கிரிப்டோவை டிரெக்டாக வாங்குறது எலோவாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் எந்த கண்ட்ரின்னு கொடுத்து எந்த கோயினை வாங்க போகிறீங்கன்னு கொடுத்து போட்டு அந்த கோயினுக்கு என்னென்ன பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்து அந்த பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களால் அந்த கிரிப்டோவை வாங்க முடியும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பிட்காயின் வாங்குறதுக்கு கொடுத்தேன். எவ்வளோ கொடுத்தேன் எவ்வளோக்கு பிட்காயின் கிடைக்கும், நீங்கள் எந்த நாட்டில்ங்கிறது முதல்ல உங்களோட நாட்டு செலக்ட் பண்ணுங்கள். நாட்டு செலக்ட் பண்ணி போட்டு அதில் என்னென்ன விதமான பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ யூஎஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் கிரிப்டோவை வாங்கிக்கொள்ளலாம் நீங்கள் யூஎஸ் சிட்டிசனாக இருப்பீங்கன்னு சொன்னால். அடுத்த மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட லாக் ஸ்க்ரீனை கஸ்டமைஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள் எந்த லாக் ஸ்க்ரீனை நான் எந்த இது கம்பெனி லோகோவை போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்எஃப்டிஸை போட்டு வைக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோவை போட்டு வைக்கலாம். நீங்கள் உங்களோட ஃபோனில் இருந்து அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட என்எஃப்டி இதை கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபோட்டோவை கொடுத்த உடனே இதை கிளிக் பண்ணின உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னு சொன்னால் ப்ளூடூத் மூலமாக எந்த ஹார்ட்வேர் வாலெட் டிவைஸ் இருக்கும் எந்த ஹார்ட்வேர் வாலெட்டை கிளிக் பண்ண உடனே இந்த பிக்சர் என்ன செய்யுதுன்னு சொன்னால் நான் போட்ட பிக்சர் இந்த ஹார்ட்வேர் வாலெட்டில் லோட் ஆகுது பாருங்கள். இந்த லோட் ஆகி முடிஞ்ச உடனே அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும். இதுக்கு பிறகு அப்படியே இந்த பிக்சர் உள்ளுக்கு வந்துடும். இதை நீங்கள் கீப்பை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுதான் உங்களோட வால்பேப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீகவரி மெத்தட் ஒன்று வச்சுருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஒன்று. இது என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ நாளைக்கு உங்களோட ப்ரைவேட் கீ அதாவது இந்த சீட் ஃப்ரேஸை நீங்கள் உங்கள்கிட்ட மட்டும் வைக்காமல் இவங்க லெஜர்கிட்டயே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ மாதிரி ஓகே மாதம் $10 பே பண்ணீங்கன்னு சொன்னால் இவங்க அதை என்ன செய்வாங்க மூணு துண்டா உடைச்சி 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இவங்க சேவ் பண்ணி வைப்பாங்க. நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படக்குள்ள இவங்கள்ட்ட இருந்து எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பேமெண்ட் சர்வீஸ் உண்டு. இது தேவைன்னு சொன்னால் வைக்கலாம். அப்படி நீங்கள் உங்களோட ப்ரைவேட் கீயை நீங்களே வச்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் டர்ன் ஆன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இதுதான் இவங்களோட மொபைல் வாலெட் ஆப். நீங்கள் எல்லாம் செட்டப் பண்ணது பிறகு இதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுக்கு கிரிப்டோ தேவைன்னு சொன்னால் டிபாசிட் பண்ணலாம். உங்களோட கிரிப்டோ வழியால் வேற ஒரு இடத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாங்க நீங்கள் கிரிப்டோ தேவைன்னு சொன்னால் வாங்கலாம். உங்களோட என்எஃப்டி இருக்குன்னு சொன்னால் என்எஃப்டி இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணலாம். அடுத்தது கிரிப்டோ மார்க்கெட்டில் கோயினோட ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்குங்கிற அந்த விஷயங்களை கூட இதில் பார்த்துக்கொள்ளலாம். ப்ளஸ் இவங்கள்ட்ட ஏர்ன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட கிரிப்டோ லெஜர் வாலெட்டில் இருக்கிற கோயின்களுக்கு நீங்கள் ஸ்டேக் பண்ணுறது மூலம் ஃபார்ம் பண்ணுறது மூலம் அதுக்கு சில பர்சன்டேஜில் ஈல்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது இவங்களோட டிவைஸை D5 ப்ராடக்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் உங்களுக்கு தேவையான டிசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், லெண்டிங் அண்ட் பரோவிங் பிளாட்ஃபார்ம் அப்படி இல்லாட்டி Web3 பிளாட்ஃபார்மில் நீங்கள் இந்த டிவைஸை வச்சு நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ப்ளஸ் நீங்கள் ஒரு டிவைஸில் எத்தனை ஹார்ட்வேர் வாலெட் வேணுனாலும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இது ஃப்ளெக்ஸ் உங்கள்கிட்ட நானோ இருக்குன்னு சொன்னால் நானோவையும் ஒரே ஆப்பில் கனெக்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா லெஜர் ஹார்ட்வேர் வாலெட்ஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் மிடில் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா தேவையான எல்லா சர்வீஸையும் ஒரே இடத்த நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதுதான் நார்மலாக எங்களோட டிவைஸோட ரன் டவுன் ப்ளஸ் இவங்களோட மொபைல் ஆப்போட விஷயம். ஓகே, ப்ளஸ் இந்த ஹார்ட்வேர் வாலெட்டை செட்டிங்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ செட்டிங்ஸுக்கு இந்த செட்டிங்ஸ் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட பேர் மாற்ற இருக்குது. அடுத்து அவங்களோட அபவுட் அவங்களோட விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அடுத்தது உங்களோட லாக் ஸ்க்ரீனை தேவைன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை டைமில் லாக் ஸ்க்ரீன் இதாகணும், ஆட்டோ லாக் எத்தனை நிமிஷத்தில் மாறணுங்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். 2 மினிட்ஸ் இருந்துக்கு நான் 1 மினிட்டுக்கு மாற்றிட்டேன். ஸோ இமீடியட்டாக வர மாதிரி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு சேஃப். ஓகே, உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சவுண்டை எனேபிள் பண்ணால் சவுண்ட் இல்லாமல் இல்லை சும்மா சின்ன ஒரு நீக்கு சவுண்ட் ஒன்று வரும். அடுத்தது நீங்கள் பின்னை சேஞ்ச் பண்ணலாம். ப்ளூடூத் டிவைஸில் என்னென்ன கனெக்டில் இருக்குங்கிற பார்க்கலாம். NFC என்ன விஷயம்னு சொல்லி பார்க்கலாம். NFC எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டி கீக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்குது, பேட்டரி பர்சன்டேஜ் காட்டணுமா இல்லையாங்கிற விஷயம், பவர் சேவர் மூட் வேணுமா இல்லையாங்கிற விஷயம் அது கூட நீங்கள் இதில் போட்டுக்கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, பெரிய அட்வான்ஸ் செட்டிங்கில் போய் நீங்கள் தேவைன்னு சொன்னால் இன்னொரு தரம் உங்களோட ரிகவரி ப்ரைஸ்களை பார்த்துக்கொள்கிற மற்ற விஷயங்கள் பின்ன எனேபிள் பண்ணுற இல்லையாங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இதில் இந்த அட்வான்ஸ் செட்டிங்கில் போய் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ப்ளஸ் முக்கியமான விஷயம் நீங்கள் 3 தரத்துக்கு மேலே நீங்கள் பின்ன பிள்ளையாக போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட வாலெட் ரீசெட் ஆகிடும். நீங்கள் திரும்ப சீட் ஃப்ரேஸை வச்சு வாலெட்டை இம்போர்ட் பண்ண வேண்டி வரும். இதில் வெளியே வச்சுக்கிற சீட் ஃப்ரேஸை வச்சு நீங்கள் திரும்ப இம்போர்ட் பண்ண வேண்டி வரும். ஓகே, இவங்க தார அந்த $10 worth ஆஃப் பிட்காயினை கிளைம் பண்ணணும்னு சொன்னால் லெஜர்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு சொல்கிறேன்.